Good evening, all of you. Hi, Good Durga, evening, ma'am. Tilagavadi, Shanmugapriya, and new students wait வராங்க. So this is our second part after exam இல்ல எப்படி உங்களோட Yes, ma'am. ஜேர்னி எப்படி இருந்தது எப்படி நல்லா பண்ணீங்களா எக்ஸாம் டைம் மேனேஜ் பண்ண முடிஞ்சுதா இதெல்லாமே நேத்து உங்களுக்கு ஜாயின் பண்ண திலகவதி நேத்து ஜாயின் பண்ண முடியலல்ல துர்கா No, பண்ணலாம் ma'am. நான் வீட்டுக்கு வரவே 12 o'clock ஆயிடுச்சு, ma'am. ஓ 12 o'clock ஆயிடுச்சுல்ல ஐயோ ஸோ Yes, ரொம்ப ma'am. டிஸ்டன்ஸ்ல கிடைச்சிருக்கு உங்களுக்கு Yes, ma'am. ஓகே ஸோ ஸோ நமக்கு திலகவதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லுங்க நல்லா Okay, ma'am. பண்ணீங்களா மேம் எக்ஸாம் நல்லா பண்ணேன் மேம். எல்லா கொஷின்ஸுமே வந்து கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிச்சு மேம். ம் சிலபஸ் ஃபுல் கவர் பண்ணியிருக்கிறீங்க. ம் கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிச்சு கொஷின் படிக்கும்போது. ம் ஈஸியாகவும் இருந்துச்சு மேம். எல்லாமே ம் ஒன்லைன் கொஷினா இருந்துச்சு. ம் அதே மாதிரி நேற்று நிறைய பேர் சொன்னாங்கல்ல, அது நிஜமாவே உண்மை மேம். அந்த கொஷின் படிக்கும்போது நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்ன வேர்டு உங்களோட வாய்ஸ் முதற்கொண்டு எனக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது 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 எப்படி சொல்றதுன்னே தெரியல. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். அதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் நீங்க மிஸ்டேக் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னதெல்லாம் கூட அந்த இடத்துல வரும்போது இன்கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து நான் டிக்ரீசிங் ஆர்டர்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க மேம். இன்க்ரீசிங் ஆர்டர்ல பண்ணணும்னு சொல்லிட்டு ம் 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 அப்பெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எழுதுறதுனால எனக்கு ம் டைம் தான் மேம். லாஸ்ட் ஒரு 15 கொஸ்டினுக்கு சுத்தமா எனக்கு பத்தவே இல்லை மேம். மற்றபடி ரொம்ப ஆ சாட்டிஸ்ஃபையா சந்தோஷமா இருந்துச்சு மேம். இது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்களா or you already have experience in writing நோ நோ PGCERT நோ நோ மேம். ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன் ஃபர்ஸ்ட் மேம். டைம் பிஜிடிஆர்பிக்கு தான் மேம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் மேம். ஓகே பிஜிடிஆர்பிக்கு உங்க வீடியோஸ் பார்த்து உங்க வீடியோஸும் ஒரு ஒரு 20 days பிஃபோர் தான் பிஜிடிஆர்பி நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல ம் இன்ஸ்பயர் ஆகி தான் மேம் உங்க கிளாஸ் நெட் ஜாயின் பண்ணேன். ஓகே எந்த பிளேஸ் நீங்க எந்த தமிழ்நாட்டுல எந்த பிளேஸ் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் மேம். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேள்விப்பட்டதில்ல ஓகே சோ சென்னை பக்கமா சென்னை சைடா இல்ல நோ மேம். ரொம்ப ரூரல்ல இருக்கேன் மேம். கோயம்புத்தூர் சென்னை எங்க ஈரோடு ஊர்ல எந்த இருந்து பக்கம் எனக்கு 6 hours கோயம்புத்தூர் ஈரோடு டிராவல் இதெல்லாம் மேம். தான் தெரியும் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல மேம். திருச்சி திருச்சி பக்கத்துல கடலூர் அந்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட். எனக்கு தெரியும் திருச்சி தெரியும் மேம். ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்க கான்ஃபிடண்டா இருக்கீங்க எஸ் மேம். எஸ் மேம். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது மேம். இருக்குல்ல நீங்க பார்க்கலாம் மேம் எல்லாமே எப்படி எல்லா இருக்குன்னு. வீடியோஸும் எல்லா யூனிட்ஸுமே கவர் பண்ணி தான் போனீங்களா ஏதாவது யூனிட் ஸ்கிப் பண்ணீங்களா எஸ் மேம். இல்ல ஸ்கிப்லாம் பண்ணல மேம். எனக்கு நிறைய யூஸ் ஆனது எதுனா, நீங்க ஃபைனலா மார்க் டெஸ்ட் கொடுத்தீங்கல்ல மேம், அதுதான் மேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். எனக்கு ஃபைன் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண ஃபைனலா அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் ஃபுல் கொடுத்தீங்கல்ல மேம். லென்த் மார்க் டெஸ்ட் ம் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு மேம். அது நான் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் கூட நான் திரும்பவும் அது ஒரு ஃபுல் ரீகால் கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. 10 யூனிட் ரீகால் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் இருந்தப்ப அந்த கொஸ்டின்ஸ் வச்சு ரீகால் பண்ணும்போது ஃபுல்லா எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டோன்ற ஒரு ஒரு திருப்தி இருந்துச்சு மேம். கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கிடைச்சது சூப்பரா இருந்துச்சு. அந்த கான்ஃபிடன்ட் எனக்கு அந்த மார்க் டெஸ்ட்ல தான் மேம் கிடைச்சிச்சு. ஓகே அது மட்டும் இல்லாம நமக்கு இதுவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அந்த ஃபுல் லென்த் பண்ணாதான் நமக்கு தெரியும் நமக்கு எஸ் மேம். எக்ஸாம் ஹால்ல இருந்து நம்ம எப்படி பண்ணணுங்கிறது இல்லைன்னா நமக்கு அந்த 1.5 அந்த சாரி அந்த 180 மினிட்ஸ் நம்மளால மேனேஜ் பண்ண முடியாம போயிடும் உண்மைதான் மேம். அதுதான் மேம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓகே அதான் மேம். மற்றபடி நல்லா சூப்பர் மேம். எஸ் மேம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா வாழைப்பழம் சாப்பிடுறீங்களா? நோ நோ மேம். ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேம். ஹவுஸ் ஒய்ஃப் ஓகே ஸோ நெக்ஸ்ட் சண்முக பிரியா ஹாய் சண்முக பிரியா சாரி மேம், நேத்து கனெக்ட் பண்ண முடியல மேம். 8:45 தான் வந்தேன். இங்க தஞ்சாவூர்ல மழை மேம், அதனால கனெக்ட் பண்ண முடியல என்னால. நீங்க தானே சண்முக பிரியா தானே 2 months அப்புறம் ஜாயின் பண்ணி என்கிட்ட ரிக்வெஸ்ட் கேட்டு லேட்டா அப்படி ஜாயின் பண்ணா ஞாபகம் இருக்கு ஓகே பிஜிடிஆர்பி என்னால அப்போதைக்கு பணம் உடனே கட்ட முடியல மேம். அதனால தான் உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டே இருந்தேன் மேம். நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு நல்லா படிச்சிருவேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு ஞாபகம் இருக்கு எனக்கு ஆமா மேம். இருந்தாலும் பசங்களை வச்சுட்டு மேனேஜ் பண்றது எனக்கு கஷ்டமா தான் மேம் இருந்துச்சு. இருந்தாலும் மோக் ஸோ டெஸ்ட் பிக்கப் எல்லாமே பண்ணிட்டீங்க நான் லாஸ்ட் நாள் வரைக்கும் நான் மோக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணேன் மேம். ஏன்னா எனக்கு பிஜிடிஆர் மேல டைம் பத்தாம போயிடுச்சுன்னு சொன்னவங்க கிட்ட. எனக்கு டைம் பத்தல மேம், என்ன பண்றது தெரியல. ஆனா நான் அதை சரியாவும் படிக்கல. இந்த வாட்டி கான்பிடென்ட்டா நானும் இருக்கேன் மேம். உங்களோட டெஸ்ட் தான் மேம். நிஜமாவே நீங்க சொன்ன அந்த பேசுறப்ப நடக்கிறதெல்லாம் நாங்க கொஸ்டின் போயிட்டு இருக்கும்போது நாங்க எக்ஸாம் ஹால்ல இருந்து வரும்போதே ஒரு சந்தோஷமா தான் நாங்க வெளியே வந்தோம். வந்திருக்கீங்க ஓகே நமக்கு ஒண்ணுமே தெரியாம சும்மா போய் எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்ற தாட் இல்லாம இந்த வாட்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். நமக்கு எல்லாமே தெரியுமா, அங்க போய் நம்ம சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கறது வந்து அதுதான் இருந்துச்சு. பேப்பர் 1 எடுத்தேன்.
பேப்பர் 1ல ஒரு 25 கொஸ்டின் சால்வ் பண்ணோனே பேப்பர் 2க்கு போயிட்டேன் மேம் நானு. சரி ஆ, அதுல கொஞ்சம் போயிட்டு பண்ணுவோம். ஏன்னா டைம் பண்ணலாம். போயிட்டே இருந்துச்சு. அத ஆ, கொஞ்சம் பார்த்துட்டு இந்த நீங்க சொன்ன மாரியே ஃபர்ஸ்ட் அந்த காம்ப்ரிஹென்ஷன் பண்றது அதெல்லாம் முடிச்சுட்டு, அப்புறம் ம், இங்க முதல்ல தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாமே முடிச்சிடலாம். நம்ம நல்லா இது கண்டிப்பா தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த டிக்ரீசிங் ஆர்டர் இந்த டிக்ரீசிங் ஆர்டர் அப்புறம் ம். இந்த செமாஃபோர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க மேம். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் செமாஃபோர் திரும்பவும் கேட்டாங்க. ம், ம். பேப்பர் 1க்கு வந்தேன் மேம். ஆ, திரும்பவும் பேப்பர் 2க்கு போனேன். எப்பயும் மாத்தி மாத்தி அது டைமிங் தான் ஆ, மேம் பயமா ஆ. டைம் அங்க ஓடுறதுனால மேம் பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. ம், 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 நம்ம ம். என்னதான் இங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணாலும் இங்க கொஞ்சம் அலட்சியமா அட்டெண்ட் பண்றதுக்கும் அது, அது, அது. இதாங்க நம்மளோட ஃபைனல் அப்படிங்கிற ம், மாதிரி கொஞ்சம் ம். பயமும் பதட்டமும் மட்டும். எனக்கும் இதான் மேம் ஃபர்ஸ்ட் டைம் நெட் எக்ஸாம் எழுதுறது. ஓ! டிஆர்பி 2 தடவை எழுதியிருக்கேன். யுஜிசி நெட் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா மேம். நான் என்னோட எம்டெக்கும் நான் கிடையாது மேம். காலேஜ்க்கு போற ஐடியாவே எனக்கு இல்லாததுனால, ஆ. நீங்க எடுப்பீங்க. சரி உங்களோட கிளாஸ வச்சு தான் மேம் நான் நெட் எக்ஸாமே அப்ளை பண்ணி எழுதுனதே. ஓகே. அதான் நெறைய திடீர்னு பேரு சக்சஸ் எனக்கு ஆயிடுச்சு. என்னோட ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேரு ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்க தான். எனக்கு அதுதான் ஆமா எனக்கு மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட நெட் கோச்சிங் எக்ஸாம் எழுதணும்னு கூட எனக்கு ஒரு தாட்டே இல்ல மேம். நீங்க தாட் எடுக்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே. அப்ப நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி நம்ம நெட் எக்ஸாம் எழுதலாம். பாஸ் ஆயிரலாம். சரி பாஸ் ஆயிடலாம். நான் இங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணதும் உங்களால தான் மேம். சரி அப்ப இங்க ஜாயின் பண்ணிட்டோம்னா, இந்த காலேஜ்ல அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே நாமளும் நெட் எக்ஸாம் ஏதாவது படிச்சு கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் மேம். இதுவரைக்கும் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் மேரேஜ்க்கு அப்புறம் ஒர்க் பண்ணல மேம் நானு. வொர்க் பண்ணல. ஓகே. இப்பதான் திரும்ப என்னோட எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப விச் ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். தேங்க் யூ விச் சோ மச் பிளேஸ் யூ மேம். ஆர்? இல்லம்மா தஞ்சாவூர் மேம். தஞ்சாவூர் மேம். தஞ்சாவூர், அது தஞ்சாவூர். திருச்சி மட்டும் ஒழிச்சு வச்சுக்கலாம். ஆமா திருச்சி தஞ்சாவூர். பக்கத்துல மேம். திருச்சி பக்கத்துல. ம்ஹ்ம். ம். இல்ல என்னோட தேங்க் யூ. ஸ்டூடண்ட்ஸ் மார்னிங் சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். இல்ல ஊரெல்லாம் எனக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு தமிழ்நாட்டு வரும்போது எனக்கு அட்லீஸ்ட் யோசிக்கலாம். ஓகே இந்த ஊர்ல என்னோட ஸ்டூடண்ட் இருக்காங்க அப்படின்னு நீங்க எனக்கு வரலாம் மேம். நீங்க எப்பயும் கான்டாக்ட்ல தான் மேம் இருப்போம். அடுத்தடுத்து உங்க கிளாஸ்க்கு நாங்க கிளாஸ்க்கே வரலைனாலும் நீங்க எப்ப வேணாலும் வரலாம் மேம். தஞ்சாவூர் வந்தீங்கன்னா சொல்லுங்க மேம். ஓகே. கண்டிப்பா. தஞ்சாவூர் டெம்பிளுக்கு எல்லாம் விசிட் பண்ற மாரி இருக்கு. ஆமா மேம். இங்க பக்கத்துல தான் மேம் டெம்பிளே. அப்படியா? ஓகே. ஆமா மேம். தேங்க் யூ சோ மச் மேம். ஓகே சண்முகா. நீங்க அன்னைக்கு காலையில கால் பண்ணதும் எனக்கு ஒரே ஷாக்கிங்கா இருந்துச்சு மேம். நானே பதட்டமா கிளம்பிட்டு இருந்தேன். நீங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே கூல் ஆக்கி விட்டுட்டீங்க. ஓகே. தேங்க் யூ சோ மச் மேம். ஓகே சண்முகா. தேங்க் யூ. நெக்ஸ்ட் மகாலட்சுமி. யாரு பேசுறீங்க? துர்கா, துர்கா. ஓகே துர்கா ஃபர்ஸ்ட் யா. சொல்லுங்க துர்கா. மேம் ஆக்சுவலா நான் வந்து உங்க பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட் தான் மேம். ம். அதுல இன்ஸ்பயர் ஆகி தான் நெட் எக்ஸாமே எழுதணும் அப்படின்னு சொல்லி சரி நீங்க எடுக்கிறீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேம் இதுல ஜாயின் பண்ணவே செஞ்சேன். ஆ. ஆக்சுவலா அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ம்ஹ்ம். எப்ப நீங்க கோர்ஸ் போடுவீங்க அப்படிங்கறக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ம். ஆஹ் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒருக்க போய் எக்ஸாம் எழுதியிருக்கேன் மேம். இதே பிஜிடிஆர்பி எக்ஸாம். சோ ம். ரொம்ப ஜாலியா போய் எழுதிட்டு வந்தேன். ம். அப்புறம் லாஸ்ட் டைம் வந்து பிஜிடிஆர்பியோட நாலேஜ வச்சு நீங்க குடுத்த அதாவது என்ன சொல்றது? நான் வந்து விட்டுட்டேன் ஆக்சுவலா. அத வச்சு ம். எழுதுவோம் ஜஸ்ட் அப்படிங்கிறபோதே, என்னால கொஞ்சம் நியர்பையா முடிஞ்சுச்சு. சோ ம். கண்டிப்பா உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி நான் பண்ணேன்னா, எனக்கு அத ரீகால் பண்ணிட்டு எழுதுறேன். சரி. கண்டிப்பா நீங்க அது கரெக்ட்டா ரீட் பண்ணி கொண்டு போவீங்க. சோ அதே மாதிரி லாஸ்ட்லாம் நீங்க உங்களுக்கு ஃபீவரா நான் இருந்தப்பவும் நீங்க விட்டுக்கிறேன். அவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தீங்க மேம். சும்மா சொல்லக்கூடாது. ஆ. எக்ஸாம் ஹால்ல நீங்க அந்த பேப்பர் 1 ஈவன் நீங்க சொன்னதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருந்துச்சு. சோ அ அதெல்லாம் வந்து நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரிவிஷன் பண்ணுங்க. பேப்பர் 1 சோ எல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரிதிங் நீங்க ஃபேஸ் பண்ணத சொன்னீங்க. அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? நீங்க ஏற்கனவே எக்ஸாம் டாப்பரா இருந்திருக்கீங்க. சோ அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு மேம். ஒரு எக்ஸாம்னா இப்படிதான் படிக்கணும். இப்படிதான் இருக்கணும். இவ்ளோ சின்சியரா இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். ஒரு சின்சியரா டீச்சிங்கா இருந்தேன்னா, நமக்கு இருக்கட்டும். ஒரு டைம்லயே நம்மளுக்கு கிராக் பண்ணிட்டு, நமக்கு அடுத்த நம்மளோட எய்முக்கு போயிரலாம். சின்சியரே எஸ் மேம். இல்லன்னா, எப்பவாவது ம். கிராக் பண்ணிடுவீங்க. ஆனா, நமக்கு ஆ. அவ்வளோ டைம் நம்மளோட வேஸ்ட் தானே! அதுதான் நான் எஸ் மேம். யோசிக்கிறது. எதுக்கு? ஒரு 6 மந்த்ஸ் படிக்கணும். தென் நமக்கு அடுத்த எய்மா இருக்கணும். காலேஜ் டிஆர்பி அது மாரி ஓகே. செட்டில் ஆயிரலாம் அந்த மாரி. எஸ் மேம். அதனால ரொம்ப ஹோப்ஃபுல்லா தான் மேம் இருக்கேன். கண்டிப்பா கிராக் பண்ணிருவோம் இந்த வட்டம் அப்படின்னு சொல்லி ஓகே. நம்பிக்கையோட இருக்கேன். ஆ ம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். அதாவது ஆ இவ்ளோ தூரம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இவ்ளோ ஈஸியா பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்கள மாரி ஆ என்ன சொல்றது மென்டாஸ்ட்ட இருந்து தான் நாங்க கத்துக்கிட்டோம் மேம். நாங்களும் இப்படிதான் டெடிகேஷனா இருக்கணும் ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறது
லாஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா, உங்க பையனுக்கு ஃபீவர், உங்களுக்கு ஃபீவர் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் நீங்க அந்த 3 ஹார்ஸ் மேனேஜ் பண்ணி 2 ஹார்ஸ் மேனேஜ் பண்ணி வந்தீங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் மேம். நான்லாம் நெனச்சுட்டே தான் இருந்தேன். பாவம் அவன் பையன் தம்பி வேற வந்து கூப்பிட, "அம்மா வாங்க தூங்க" அப்படின்னு. ஸோ இதே இதனால நான் ஓ! நெறைய நாள் அதெல்லாம் உங்களுக்கு ஈவினிங் கிளாஸ் லைட்டா கேட்டுதாங்க. அதெல்லாம் கேட்டுச்சு கேட்டுதா? மேம். ஆக்சுவலா சின்ன பையன். சோ வந்து நம்மளுக்கும் அந்த மாரி பசங்க இருக்கும்போது அதெல்லாம் புரிஞ்சுக்க தெரியுது மேம். ஏன்னா ஒரு ஃபீவரிஷா இருக்கும்போது கூட இருக்கணும், அக்காம்பனி பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. பட் ஆ. நீங்க எங்களுக்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அந்த கிளாஸ முடிச்சிரணும். பேப்பர் 1க்கு ஒரு கமிட்மெண்ட் குடுக்கணும்னு நீங்க பண்ணீங்கல்ல மேம். அதெல்லாம் ரியலி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஆ கண்டிப்பா ரிசல்ட் நல்லபடியா வரும்னு கண்டிப்பா, எதிர்பார்த்துட்டு கண்டிப்பா. இருக்கோம் மேம். ஹோப் ஃபார் த பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க. நமக்கு ரிசல்ட் வெயிட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச். ஓகே துர்கா. தேங்க் யூ. நெக்ஸ்ட். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். மகாலட்சுமி மேம். மகாலட்சுமி. சொல்லுங்க மகாலட்சுமி. மேம் நல்லா இருக்கீங்களா மேம்? எஸ் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே மேம், ஓகே மேம். நீங்க எப்படி? நீங்க கிளாஸ் எடுத்தது தான் மேம் நான் இன்ஸ்பயர் ஆகி நெட் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே. நீங்க ஐ அம் ஃப்ரம் கவர்மெண்ட் திண்டுக்கல் மேம். இல்ல திண்டுக்கல், நீங்க தமிழ்நாடு திண்டுக்கல் மேம். நீங்க தானே நீட் எக்ஸாம் லாஸ்ட் வரைக்கும் இல்ல நீங்க இல்லல்ல நோ மேம், நான் இல்ல மேம், நான் இல்ல வேற மேம். மகாலட்சுமி இது ஃபர்ஸ்ட் மகாலட்சுமி. டைம் நெட் எழுதுறேங்க மேம். இல்ல லாஸ்ட் டே வரைக்கும் படிக்க முடியாம அவங்க ஒர்க்ல இருந்தாங்க. அது மகாலட்சுமி அது. நீங்க ஓ மகாலட்சுமி. எஸ் மேம், எஸ் மேம். ஓகே. சொல்லுங்க. நல்லா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்களா? ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் மேம். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுங்க மேம். லாஸ்ட் டைம் கூட ஹாஸ்பிட்டல் போறதுக்காக உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு கூட போனேனே மேம். ஆமா ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. ஆமாங்க மேம், ஆமாங்க மேம். அதனால சோ என்னால முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கேங்க மேம். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஆனா உங்களோட ஹார்ட் ஒர்க் முன்னாடி என்னால வந்து என்னால முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கேன் மேம். பார்க்கலாம் மேம். லைவ் செக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு பண்ணேங்க இருந்தீங்க. மேம். அட்டெண்ட் சோ பண்ணேங்க மேம். ஃபர்ஸ்ட் டைம் நெட் எழுதிருக்கீங்க. எஸ் மேம், எஸ் மேம். நான் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க மேம். ஒர்க் காலேஜ்ல பண்ணிட்டு இருக்கேன். காலேஜ் நோ மேம், அஃபிஷியலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க மேம். ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் ஸ்கூல் பண்ணிட்டு இருக்கேன். டிபார்ட்மெண்ட். ஓகே. எஸ் மேம். சோ அடுத்த எய்ம் வந்து காலேஜுக்கு போகணும். காலேஜில் போய் டீச் அதாவது பண்ணணும். நீங்க கிளாஸ் எடுக்கிறதுனால நான் அதுல வந்து சரி நம்மளாலயும் முடியும். மேம் வந்து இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஒண்ணுமே பண்ணலையேன்ற ஒரு கில்ட்டினஸ் எனக்கு இப்ப வரைக்கும் இருக்கு மேம். அதனால நீங்க தான் என்னோட ரோல் மாடல். ஓ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பெரிய ஏன்னா வார்த்தை. சின்ன கிட் வச்சுக்கிட்டே நீங்க இவ்வளவு ஒர்க் பண்றீங்க மேம். அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இல்ல அதனால ஷேரா வந்து இந்த தடவை நான் பண்ணிருக்கேன் முடிஞ்ச அளவு. இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் கிளியர் பண்ணிடுவேன் மேம். இல்ல இந்த சைடு டைமே நமக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே இந்த மேம். டைமே ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகே. அது நம்பிக்கை விட வேண்டாம். வில் சி நமக்கு ரிசல்ட் வரும் இல்ல வித்தின் ஒரு 2-3 வீக்ஸ்க்குள்ள நமக்கு இது வரும். ஏன்னா ஆன்சர் கீ வரும்ல. சோ பார்க்கலாம். எஸ் மேம். ஷேர் மேம். தேங்க் யூ. கண்டிப்பா அந்த கன்சிஸ்டன்சி விடாதுங்க. இந்த ஃப்ளோயில அப்படியே போயிடணும். இல்லன்னா நம்மள விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இது. நம்மளோட மைண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் ஈஸி மோடுக்கு போனேன்னா திருப்பி மைண்ட்ல அதாவது ஃபேமிலியும் பார்த்துட்டு என்னால பேலன்ஸ் பண்ண முடியல மேம். கஷ்டம்தான். கஷ்டம்தான். கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட்டா கிடைக்கணும் நமக்கு. கஷ்டம்தான். எனிவே தேங்க் யூ. I will do my best மேம். தேங்க் யூ மேம். ஓகே. ஓகே மேம். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். அருணா தேவி சொல்லுங்க. ஹாய். ஹாய். ஒரு செகண்ட் அருணா தேவி. ஒரு செகண்ட். சொல்லுங்க. எப்படி பண்ணீங்க எக்ஸாம்? ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்கேன். நல்லா பண்ணிருக்கீங்க. நிறைய கொஸ்டின்லாம் நிறைய இருந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்த கொஸ்டினாவே எனக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாம் எதுவுமே தெரியாத கொஸ்டின் அப்படி இல்ல. எல்லாமே நம்ம பார்த்துருக்க கொஸ்டின் மாதிரியே தான் இருந்துச்சு. பிஜிடிஆருக்கும் லாஸ்ட் அட்டெண்ட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு செகண்ட் சிதம்பர செல்வி நீங்க வந்து மியூட் பண்றீங்களா? பேக்ரவுண்ட் நாய்ஸ். சிதம்பர செல்வி கொஞ்சம் மியூட் பண்ண முடியுமா? ஓகே. யா சொல்லுங்க. அந்த பிஜிடிஆர்பில லாஸ்ட் அட்டெண்ட் பண்ணேன் மேம். அதுல வந்து 103 வந்தது. ஓ கிட்டவா போயிட்டீங்க. கிடைக்கல மேம்.
அது பரவாயில்ல. இந்த வாட்டி அட்டெண்ட் பண்ணிருக்கேன். நடுப்புற ஒரு எங்க சித்தி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதனால கொஞ்சம் சரியா படிக்க முடியல. ரொம்ப பெரிய லாஸ். அவங்க கூடயே இருந்தாங்க. அவங்க சாரி மேம், நான் கவனிக்கல. சாரி. நோ ஆனா ப்ராப்ளம். ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்கேன். பாப்போம் மேம். ஆ அது ஒரு கண்டிப்பா. பெரிய பிரச்சனை. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு எல்லாமே உங்க கொஸ்டின் மாதிரியே தான் இருந்தது. நம்ம டிஸ்கஸ் பண்ண அப்ப பண்ணது இப்ப பண்ண எல்லாமே அதே மாதிரிதான் இருந்தது. இதுலயும் வித்தியாசமா இல்ல. ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்கேன். பாப்போம். குட் குட். ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நானும் தஞ்சாவூர் தான் மேம். அவங்க சொன்னாங்கல்ல தஞ்சாவூர் தான். திருச்சி பக்கத்துல தஞ்சாவூர். தஞ்சாவூர் உங்க வீடு தஞ்சாவூர். ஓகே கண்டிப்பா. நமக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்ப தஞ்சாவூர். தஞ்சாவூர் வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நீங்க பிஜிடிஆர்பி திருப்பி எடுத்தீங்கனாலும் ஜாயின் பண்ணிடுவேன். அதான் தெரியும் எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஆமா நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் எழுதுறேன். நெட் இப்பதான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். நெட் எக்ஸாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் எழுதிருக்கீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல. நிறைய தெரிஞ்ச கொஸ்டின் தான் இருந்துச்சு. முன்னாடி நெட்னா ரொம்ப பயமுறுத்துனாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி இப்படின்னு. ஆனா அப்படி தெரியல. படிக்காத வரைக்கும் எல்லாமே டிஃபிகல்ட் தான் இல்ல. படிக்காத நம்ம ஒவ்வொரு யூனிட்டும் கவர் பண்றதுக்கு முன்னாடி அது பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான யூனிட் மாதிரி தோணும். படிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி தானே நமக்கு இருந்தது இல்ல. அப்படிதான் இருக்கு. நான் சிலபஸ் பார்க்கும்போது பயமா இருந்துச்சு. இன்னும் சிலபஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் செல்ஃப் ஸ்டடி பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் யூஜிசி நெட். நமக்கு ஒரு கைடன்ஸ் ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைச்சிட்டு நம்மளும் நல்ல எஃபோர்ட் போட்டோம்னா கண்டிப்பா கிராக் பண்ண முடியும். பாப்போம். எஸ். தேங்க்ஸ் மேம். தேங்க் யூ துர்கா. ஏஐ பேப்பர் வந்து புதுசு மேம். அது நான் வந்து எப்படி கத்துக்க போறேன்னு நினைச்சேன். ஏன்னா ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே இப்போ அந்த பேப்பர் வந்து போய்கிட்டு இருக்கு ட்ரெண்டிங்ல. சோ வந்து நான் அதுல நிறைய அந்த சப்ஸ் எல்லாம் நிறைய கத்துக்கிட்டேன் அந்த வீடியோல. எனக்கு ரொம்ப அது ஹாப்பி மேம். ஏன்னா புதுசா போய் எனக்கு படிக்க முடியாது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. டிஸ்கிரீட் அது இதெல்லாம் லேர்ன் பண்ணி டிஸ்கிரீட்டா படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர்ல லைட்டா மேக்ஸ் படிச்சிருக்கோம். நல்லா இருந்துச்சு. ஓகே. தேங்க்யூ மேம். அந்த ரிவிஷன் ஷெட்யூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு மேம். அந்த 10 யூனிட்ஸ் ரிவிஷன் முடிச்சிட்டு ஹாஃபா பண்ணீங்கல்ல. சோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அத ப்ராப்பரா பண்ணது நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ. எனக்கு அதுதான் பயமா இருந்தது. எப்படி அது ரிவிஷன் ஓகேவாங்கிற ஒரு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு மேம். ஆக்சுவலி எல்லா கான்செப்டையும் ரெஃப்ரெஷ் பண்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கூட பிஜிடிஆர்பி உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் சொன்னதே எதுக்காக என்ன எனக்கு பண்ணணும்னா நல்லா பண்ணணும். புரியுதா? எனக்கு அது நல்லா இன்வால்வ் ஆகி பண்ணணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளத்துல இருக்கு இப்போ. டிஎன்செட்க்கு எதுவும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா? டிஎன்செட் அதுதான் ப்ராப்ளம் தான். எனக்கு எல்லாம் கூட என்னால எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? நிறைய பேர் பிஜிடிஆர்பி கேக்குறீங்க. சோ எனக்கு அதுதான் ப்ராப்ளம். பட் டிஎன்செட்டுக்கு வந்து நம்மளோட யூஜிசி நெட் ஃபுல் அண்ட் ஃபுல் போனாலே போதும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் செட் கொஸ்டின்ஸும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்மள வந்து மாக் டெஸ்ட்ல இருக்கு. எஸ் மேம். ஷூர். ஓகே. சோ ரிமைனிங் வந்து நான் இந்த பேட்ச்ல வந்து அப்படியே லைவ்ல வந்து கொண்டு வந்துருவேன். சோ அது ப்ராப்ளம் வராது. டிஎன்செட்டுக்கு இந்த யூஜிசி நெட் இஸ் மோர் than enough. ஓகே மேம். பிஜிடிஆர்பிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். நீங்க கொஞ்சம் உங்களோட இதெல்லாம் அட்ஜஸ்ட் அது என்னோட பண்ணிட்டு கொஞ்சம் ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் வாங்க. ஹெல்த் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதான் ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்ல இருந்துட்டு கொஞ்சம் கண்டிப்பா மேம். படிக்கிற எங்களுக்கே டைம் இல்ல. ப்ரிப்பரேஷன் அண்ட் கிளாஸ் எடுக்கிற உங்களுக்கு எவ்வளவு ஒர்க் இருந்திருக்கும்னு we can understand மேம். சுத்தமா டைட்டா இருந்திருக்கும். அதுபோல ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது மாதிரி கொஞ்சம் கண்டிப்பா மேம். நீங்க டேக் யுவர் டைம் மேம். ஆனா பண்ணுவேன். பண்றேன்னா நல்லா பண்ணுவேன். புரியுதா? அதுல எந்த டவுட்டும் இல்ல மேம். நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது கரெக்ட்டா முடிச்சிருவீங்க. அது எனக்கு தெரியும். அதுதான் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறேன். ஐயோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு என்னோட மைண்டுக்குள்ள பின்ன எனக்கு அது நல்லா பண்ணணும் எனக்கு அது தெரியாது. அதான் சொல்றேன். ஹாய் சொல்லுங்க. இது எனக்கு தேர்ட் நெட் மேம். இதுக்கு முன்னாடி 2 வாட்டி எழுதியிருக்கேன். ஆனா என்ன ஏதுன்னே தெரியாம தான் அட்டெண்ட் பண்ணேன். இந்த வாட்டி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்துச்சு மேம். ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்க கைடன்ஸ்னால. தேங்க்யூ. உங்க ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. எனக்கு என்ன தெரியல. ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸ். ஒரு ஆக்ட்ரஸ் ஃபேஸ் மாதிரி இருக்கு. ஒரு ஐ டோன்ட் நோ.
நான் உங்க கிளாஸ்க்காக மறுபடியும் வெயிட் பண்றேன் மேம். பிஜிடிஆர்பிக்கோ இல்ல செட்டுக்கோ எதுக்கோ மறுபடியும் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே ரொம்ப பெரியவங்களா இருக்கிறாங்க. எனிவே நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கல்ல, நம்ம பார்க்கலாம். பண்ணிருக்கேன். யாரு பேசுறீங்க? கவிகங்கா? 1 மணிக்கா கங்கா வீட்டுல வந்துட்டீங்க? கங்காதேவி. யாரு பேசுறீங்க? பிரீசி பேசுறீங்களா? குட் ஈவினிங் மேம். நான் கங்கா பேசுறேங்க மேம். கங்கா வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ இதுல சப்போர்ட் பண்ண மாட்டுதுங்க மேம். அப்படியா? ஓகே, ஓகே. சொல்லுங்க. எப்படி பண்ணீங்க? மேம் நீங்க தான் மேம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனே எனக்கு. உங்களால தான் நான் வந்து ஜாப கூட குவிட் பண்ணிட்டு படிக்கவே ஆரம்பிச்சேனே மேம். தெரியும் அது எனக்கு. ஒரு எக்ஸாம்லயும் ரொம்ப அது ப்ரூவ் ஆயிட்டே இருக்குங்க மேம். பிஜிடிஆர்பி தேங்க்ஸ் மேம். டைம்ல நீங்க குவிட் பண்ணீங்கல்ல? எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நீங்க வந்து நெட் ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்ச நாள்ல என்னால முடியுமா? முடியாதான்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த ஒரு டே எஸ் நம்ம மேம். பேசினது. ஆமாங்க மேம். நான் அந்த அழுது டைம்ல கிவ் அப் பண்ணும்போது கூட உங்க ஆ வாய்ஸ் தான் மேம் என்ன மறுபடியும் புஷ் பண்ணுச்சு. எவ்ளோ அழுது, இனி எனக்கு ஜாபுக்கு போகணுமா? வேண்டாமா? நான் இது இது என்னால கன்டின்யூ பண்ணி எனக்கு சக்சஸ் கிடைக்குமா? ஆமாங்க மேம். பட் நீங்க அதுக்கப்புறம் நீங்க நல்லா காப் அப் பண்ணிட்டீங்க. அன்னைக்கு நீங்க இப்படிதான் சொன்னீங்க. எனக்கு 24 ஹவர்ஸ் நான் ஃப்ரீயா இருக்கேன். பட் என்னால ஆம் படிக்க முடியல. அப்படித்தானே ஆமாங்க மேம். சொன்னீங்க? ஆமாங்க மேம். டென்ஷனால பிஜிடிஆர்பி கிடைக்கலாங்கிற வருத்தம். எஸ் மேம். எனக்கு தெரியும். நல்லா கிட்ட போயிட்டு போனீங்கல்ல? ஆமாங்க எவ்வளோ? மேம். 84 மார்க்ஸ் மேம். 84. எஸ் மேம். ஓகே. சோ ஆனா இது நீங்க நல்லா சொன்ன பண்ணியிருக்கீங்கல்ல? கொஸ்டின் அத்தனையும் வந்துச்சுங்க மேம். அந்த ஸ்கேன் லுக் அது வந்து நான் நான் அந்த டைம்ல அட்டெண்ட் பண்ணேன் மேம். ஆனா ரிவிஷன் பண்ணாம போயிட்டேன் மேம். அங்க போயிட்டு ஐயோ மேம் இத எத்தன வாட்டி சொல்லிக் குடுத்துருப்பாங்க. எப்படி ஆ வாய்ஸ் போயிருச்சு. இருந்துட்டோமேன்னு கொஞ்சம் ஆ. ஃபீல் ஆயிடுச்சுங்க. ஓகே, ஓகே. அது அது நான் சொன்னேன்ல, நான் அது அது மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எக்ஸாம் அன்னைக்கும் கூட அது வந்து எடுத்து பார்க்கணும். இல்லன்னா மாறி போகும். லுக்கு, எஸ் மேம். அது கொஞ்சம் ஸ்கேனு. இவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சதுனாலங்க மேம், இவங்க வந்து ம். நேத்திக்கு கூட நாங்க 1 மணிக்கு வந்தனால எங்க வீட்ல இவங்க ஹோம் ஒர்க் பண்ணாமயே போயிட்டாங்க மேம் இன்னைக்கு. அது ஒரு டேல ஹோம் ஒர்க் பண்ணலாம்னு ஒரு ஆ ப்ராப்ளம் இல்ல. அது இன்னைக்கு இஷ்யூ ஆயிருக்குங்க மேம் ஸ்கூல்ல ஆனா. அப்படியா? அவங்கள ஐயோ! பார்க்கறதே ஒரு பெரிய வேலையா இருக்குங்க மேம். ஆ எந்த கிளாஸ்ல படிக்கிறாங்க? 8த்துங்க மேம். ஓ! 8த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்டுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணணுமா ஹோம் ஒர்க்குக்கு? ஆமாங்க மேம். அவங்களுக்கு மேத்ஸ்லாம் கொஞ்சம் அந்த ட்ரில்லியன், பிரில்லியன் அது மாரி அ ஆ. அது மாரி வருது. ஓகே. அதனால கொஞ்சம் எஃபர்ட்டும் போட முடியலைங்க மேம். லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் அந்த தோப்பு வேலைலாம் இருந்ததுனால கொஞ்சம் ம், லைவ் ம், வீடியோ எதுவுமே பார்க்க முடியலைங்க மேம். ம். இந்த மறுபடியும் இன்னொரு சான்ஸ் இருந்தா கூட நானு கண்டிப்பா பண்ணுவேன் மேம். இந்த டைம் என்ன நெனைக்கிறீங்க? கிடைக்காதுன்னு நெனைக்கிறீங்களா? இந்த வாட்டி கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆகுங்கிறாங்க மேம். ஆமாமா. அதுதான் கட் ஆஃப் எனக்கு கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும். கொஸ்டினோட இது பார்த்துட்டு எனக்கு அப்படிதான் தோணுது. கட் ஆஃப் எனக்கு ஐ டோன்ட் நோ எல்லா கொஸ்டினும் தெரியல. பட் ஒரு 180 எல்லாம் வரும் தான் ஃபார் த ஜெனரல். ஜெனரலுக்கு ஒரு 180 வரலாம். 180. என்ன ஒரு இதுன்னா, உங்க கிளாஸ் சேர்ந்ததுல எல்லா கொஸ்டினும் எந்த யூனிட், எந்த டாபிக், எப்படி பண்ணணும், அந்த அளவு இருந்ததுங்க மேம். ஆனா அந்த ரிவிஷன் பண்ணியிருந்தா கரெக்ட்டா இதுதான் ஆன்ஸர்ன்னு பண்ணியிருப்பணும் அப்படின்னு ஒரு இது ம்ஹ்ம். மட்டும் இருந்ததுங்க மேம். ம்ஹ்ம். ரிவிஷன். மோஸ்ட்லி டைரக்ட் கொஸ்டின்லாம் பண்ணிட்டேன் மேம். டிஆர்பி அதுக்கு வந்தது, இது மாரி வந்ததெல்லாம், இன்னும் இந்த மாரி சில்லியா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சுங்க மேம். ம். கொஞ்சம் கொஸ்டின் தான் டெப்த்தா போனதுனால, அது ரிவிஷன் பண்ணியிருந்தா எடுத்திருப்பேன் அப்படிங்கிற ஃபீல் ஆச்சுங்க மேம். ஓகே, ஓகே. புரிஞ்சுது. பேப்பர் 1 பத்தி கொஞ்சம் ஐடியா இல்லைங்க மேம். அது கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படின்னு தோணுச்சுங்க மேம். ம். அதான் பேப்பர் 1 நம்மள மிஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் பேப்பர் 1ம் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேம். ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐ மீன் எல்லா பேப்பர் 1லலாம் நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் படிக்கிறது கொஞ்சம் ஆனா நீங்க சொன்னதே வந்ததுங்க மேம். 2 நாள் பண்ணீங்க இல்லைங்க மேம். ம். அதிலயே கொஞ்சம் நெறைய வந்துச்சுங்க மேம். கொஸ்டின்ஸ் வந்ததுல்ல. எஸ் மேம். பேப்பர் 1 எல்லாம் ஒரு கைடன்ஸ் கிட்ட போறது தான் பெஸ்ட்டு. பட் நான் அதுக்கு லாஸ்ட் மினிட் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்க்காக பண்ணேன். மத்தபடி நான் வந்து பேப்பர் 1 உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் எல்லாம் இல்ல.
எஸ் மேம். ஆனா முழுக்க முழுக்க உங்களுடைய புஷ்அப்ல தான் மேம் நான் இந்த அளவு மார்க் வாங்கியிருக்கேன். என்னோட எஃபர்ட்லாம் அதுல ஒரு பாயிண்ட் 5 கூட வருமான்னு தெரியலைங்க மேம். ஓ! அப்படியெல்லாம் இல்ல. நீங்களும் அவ்ளோ வொர்க்கின் இடையே கூட என் வீட்ல எல்லாம் தெரியும். உங்க பேரெல்லாம் தெரியும். நான் சொல்லியிருக்கேன். கேஷ்யூ நட் உங்க வீட்ல இருக்கிறது. அதெல்லாம் ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருக்கேன். மேம் தோட்டம் அது இருக்கிறது. அத பத்தியும் நான் பர்சனலா பேசணும் மேம். அது நம்ம பேசிக்கலாம். அது அப்புறம் எஸ் பேசிக்கலாம். மேம். ஓகே மேம். ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யாரு பேசுறீங்க? தேங்க் யூ மேம். தேங்க் யூ கவி. கெங்கா கவின்னு கூப்பிடுறதா 2 கெங்கான்னு பேரும் என் கூப்பிடுறதா? பேர் தான் மேம். கவிதா வீட்லைங்க மேம். ஆ, கங்காதேவி ஸ்கூல்லைங்க மேம். அப்பதான் கெங்காதேவி கூப்பிடுறேன். சர்டிபிகேட் நேம் கங்காதேவிங்க மேம். ஓகே. கெங்காதேவின்னு தானே கூப்பிடுறேன். எஸ் மேம். தேங்க் யூ மேம். ஓகே கெங்கா. நெக்ஸ்ட் பிரீசி சிதம்பர செல்வி பேசுறீங்க. சிதம்பர செல்வி பேசு. மேம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணலைங்க குட் மேம். ஈவினிங் மேம். ஒரு செகண்ட் சிதம்பர செல்வி. ஏதோ வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களாமா? அது ஒண்ணும் கேட்கல நானு. மேம் செல்வி உங்களால தான் மேம் ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சிருக்காங்க. அதே மாரி போய் அந்த ஸ்பாட்டுக்கு அரைவ் ஆன உடனே ஒரு ஏஞ்சல் நம்பர் எனக்கு கால் பண்ணுச்சு. அது நீங்க தான் மேம். நான் ஃபோன் எடுத்துட்டு அந்த டென்ஷன்ல சரி வேற யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தா விட்டுறலாம் அப்டின்ட்டு இப்டி பார்த்தேன் மேம். ம். உங்க ஃபோன் வருதுங்க மேம். ஐய்யயோ! ம். பேசியே ஆவணுன்ட்டு எல்லா டென்ஷனும் அப்டியே குறைஞ்சிச்சுங்க மேம். அப்படியா? என்ன மேஜிக் தான் வச்சிருக்கீங்கன்னு தெரியலங்க மேம். அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்களா? உங்கள நான் சொன்னேன் போய் சாப்பிடுங்கன்னு. மேம் ஏன்னா நான் சாப்பாடு தேடினேங்க மேம். அங்க நான்வெஜ் அது என்னது ஆ. பிரியாணி மட்டும் தான் மேம் இருந்தது. வெஜ்ஜே ஐயோ! இல்லைங்க மேம். சரின்னுட்டு கஷ் அது வெஜ் வந்து 1:30க்கு மேல தான் ரெடி ஆகுன்ட்டாங்க மேம். சரி இது வெயிட் பண்ண வேணாம் அப்டின்ட்டு போயிட்டேன் மேம். ஐயோ! 3 மணிக்கு வீட்ல அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருந்தீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 10:00 தான் மேம் சாப்பிட்டுருந்தேன். அது ஓகேவா இருந்துச்சு. ஐயோ! அது வச்சுட்டு மேனேஜ் பண்ணீங்க. கஷ்டம். எஸ் மேம். கொஞ்சம் தலைவலி வந்துருச்சுங்க மேம். ஐயோ! மேம் சொன்னாங்களே சாப்பாடு முக்கியம் முக்கியம்னு. அந்த ஏசி வேற ஒத்துக்கலைங்க மேம். அது ஐயோ! எனக்கு நினைக்கும்போதே என்னமோ இருக்கு. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பயங்கர கஷ்டம். ஆமாங்க மேம். அதெல்லாம் அப்புறம் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க மேம். உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இப்பதாங்க மேம் நான் பார்க்குறேன். சரஸ்வதி, ராணி, கிருபா இவங்கலாம் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாங்க மேம். அதெல்லாம் உங்களால தாங்க மேம். அப்படியா? அப்புறம் அன்னைக்கு எஸ் மேம். அன்னைக்கு சென்டர்ல கூட ஒரு தம்பி என்ன பார்த்துட்டு, ஆ. ஆ நான் உங்ககிட்ட தான் படிக்கிறேன்னு அவங்களே கெஸ் பண்ணிட்டாங்க மேம். எப்படி கெஸ் பண்ணாங்க? அது உங்ககிட்ட கேட்கலாம்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். யோகா ஆமாங்க யோகா மேம். பிரகாஷ். நான் வ ஆ ஆமாங்க மேம். நான் வந்து உங்க ஸ்க்ரீன் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் மேம். ஆ. அப்ப அந்த தம்பி நான் வந்து ஜூஸ் கடையில உட்கார்ந்துட்டேன் மேம். அப்ப எல்லாரும் ஆஹா. பர்ச்சேஸ் ஓகே. பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஆ. வந்து உங்க வீடியோ அப்படி பார்த்துட்டு இருக்கேன். ம். அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு என்ன அப்புறம் இது பண்ணாங்க, அப்ரோச் பண்ணாங்க. "நீங்க எங்க சென்ட்ரல் சேர்ந்து படிக்கிறீங்களா? நெட் எக்ஸாம் எழுதுறீங்களான்னு?" ம். ஆமா அப்படின்னோனே எந்த சென்டர்ன்னு கேட்டதும், அப்புறம் உங்க அ நேம் சொன்னதும், "நானும் அங்க கிட்ட தான் படிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுனாங்க மேம். ஆ அது சரி. நான் யோசிச்சேன் எப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு. எஸ் மேம். யோகா பிரகாஷ் வரலன்னு நினைக்கிறேன்ல லைவுக்கு தெரியல மேம். நேத்து ஜாயின் பண்ணாங்களா என்னன்னு தெரியலைங்க மேம். ம். அவங்களும் நல்லா ஸ்வீட்டா இருக்காங்க மேம். சரிங்க அவங்க மேம். ரொம்ப யங். அவங்க இப்ப நம்மளோட நெக்ஸ்ட் டைம்ல தான் அவங்களுக்கு 25th பர்த்டே ஆயிருச்சு. ஓ! தேங்க்ஸ் மேம். எல்லா எல்லா விதத்திலயும் நாட் அலோன் ஸ்டடீஸ் மேம். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது என் லைஃப்ல நீங்க தான் மேம். நிஜமாலும் நீங்க என் லைஃப்க்கு ஏஞ்சல் மேம். அப்படியெல்லாம் இல்ல. என்னையும் ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. அவங்கள மேம் மட்டும் நான் இல்ல. மிகையா சொல்லலைங்க மேம். எனக்கு அது உண்மையா நடக்குதுங்க மேம். அததான் மேம் சொல்றேன். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ தேங்க் யூ கங்கா. மேம். எஸ் மேம். சிதம்பர செல்வி. சொல்லுங்க. மியூட்ல இருக்கீங்க. மியூட். ஹலோ. சொல்லுங்க. இப்ப கேட்கலாம். இல்ல நேத்தே பேசினேன். ஆனா சரி இன்னைக்கு மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் அப்படின்றதுக்காகவே ஓகே, உள்ள ஓகே, ஓகே. வந்தேன். நான் யோசிச்சேன் நேத்து நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பேச முடியல அப்படின்னு நினைச்சிட்டேன். நேத்து ரொம்ப எல்லாரும் எமோஷனல் ஸ்பீச் தான். அந்த பிரபாவதி மேம் எல்லாம் அப்படி பொங்கிட்டாங்க. கேட்கும் போதே சரி நம்மளால பேசவே முடியல. அவங்க பேசுறத கேட்கதான் சரியா இருந்துச்சு. ஓகே. என் பையன் வேற ரொம்ப நேரம் பேசு, நீ என்ன பாத்துட்டே இருக்க, சிரி எல்லாரும் சிரிக்காங்க, நீ சிரிக்கல அப்படி இப்படின்னு அவன் கமெண்ட் கொடுத்துட்டே இருந்தான் நேத்து. ஓ! அப்புறம் நானும் பாக்கணும் தான் நேத்தும் தூங்கிட்டான், இன்னைக்கும் தூங்கிட்டான்.
அது சரி. அப்புறம் எனக்கு இந்த கிளாஸஸ் பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணிட்டேன். ம். ஆனா அந்த டிஓசி இந்த மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட் அந்த வீடியோவாவே நம்ம பிடிஎஃப்ல சில இதுல சொல்யூஷன் இருக்காதுல்ல மேம், கொஸ்டின் இருக்கும், அது ஆமா. கேப்போட அப்படியே அது இருக்கும்ல, அதான் அந்த கிளாஸ் எடுக்கும்போது அதுதான் திரும்ப சொன்னேன்ல ஒரு டைம் உங்களுக்கு. கால். அது கொஞ்சம் பிராக்டிக்கல் மாதிரி என்ன ஒரு மேம்? அது ஒரு பிராக்டிக்கல் பேப்பர் மாதிரி தானே. நீங்க அது பண்ணுங்க. இன்னும் 3 எவ்வளவு டேஸ் இருக்கு? இன்னும் 7 டேஸ் இருக்கு இல்லையா? எல்லாமே ஆமா நோட்ஸ் ஆமா ப்ராப்பரா அதுக்குள்ள பண்ணுங்க. அதெல்லாம் திரும்ப ஒரு டைம் இது பண்ணணும் அப்படின்னு அது ரொம்ப இது இம்பார்ட்டன்ட். பண்ணிட்டு டிஓசி எல்லாம் இருக்கேன். மிஸ் பண்ணாதுங்க. டிஓசி ஆமா இன்னொரு கம்பைலர் தடவை நல்லா இது ரிவைஸ் பண்ணாதான் அது பண்ணிக்கணும். மைண்ட்ல செட் ஆகும். மைண்ட்ல செட். மத்த சப்ஜெக்ட் கூட ஓரளவுக்கு ப்ராப்ளம் இல்ல. இந்த ம். டிஓசி ஒரு சில சப்ஜெக்ட் கொஞ்சம் திரும்ப ஆ, பார்த்தாதான் எது கொஞ்சம் டிஃபிகல்ட் பெட்டரா நீங்க இருக்கும். ஃபீல் ஏன்னா அடுத்த பண்றீங்களோ அது பிஜிடிஆர்பிக்கும் அது மறுபடியும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லா நோட்ஸ் எடுத்துருங்க. நல்லாவே அது கிளியர் கட்டா நோட்ஸ் ம் எடுத்துருங்க. அப்ப வீடியோ இல்லனாலும் உங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஃபார் த நெக்ஸ்ட் என்ன எக்ஸாமா இருந்தாலும். இருந்தாலும் அந்த வாய்ஸோட இருக்கிற ஒரு ஆ. எஃபெக்ட் வராது. அது தெரியல. அது ஆமா சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி அதுல ஒரு அடிக்டாவே ஆயிட்டோம் நாங்க. அந்த அந்த லெசனா இது பண்ணும்போது அது அவ்வளவு ஒரு இது. அதை திரும்ப திரும்ப ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்க்கு மேல ரிவைஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும். நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்ததுல டிஓசி திரும்ப ம். லாஸ்ட்ல பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் வேகான மாதிரி தான் இருந்தது. அதுதான் திரும்ப நான் ரிவிஷன் கிளாஸஸ் இடைக்கிடைக்கு எல்லாம் உங்களை ரிவைஸ் பார்த்ததுக்கு பண்ண அப்புறம். சொன்னேன். ரிமைண்டர் கொடுத்துட்டே இருந்தேன். ரிவைஸ் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. நீங்க ரிமைண்டர் கொடுத்தீங்க மேம். எனக்கு அதான் அந்த கிளாஸ் ஃபாலோ பண்ணி கொண்டு போறதுக்குள்ளே நமக்கு டைம் பத்தாத மாதிரி. அதான் கரெக்ட். ஒரு நாள் 4 வீடியோ 5 வீடியோ போட்டிருந்தாங்க. நம்மளால 2 வீடியோ கூட முழுசா பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த 6 இருக்கும் சில மாசத்துக்குள்ள நேரங்கள்ல. 6 மந்த்ஸ்க்குள்ள இவ்வளவு முடிக்கணும்னா இப்படிதான் பண்ண முடியும். அதனாலதான் 6 மந்த்ஸ்ல நம்ம படிச்ச சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எத்தனை 3 சப்ஜெக்ட் மந்த்ஸ் படிச்சோம்? ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் மொபைல்லயே படிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சிஸ்டம் வாங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகே, அதான் மொபைல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். கங்கா எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல்ல மொபைல் தான் இது படிச்சிட்டு இருந்தாங்க. பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் சிஸ்டம் வாங்கிட்டு இது பண்ணோம். எனக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கு. நல்லா நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்பினீங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, குட். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சித். பிரீசி வீடியோ ஆன் பண்ணுங்க. பிரீசி எல்லாம் எம்ஹெச் என்ன படிச்சிருக்கீங்க? எம்இ தென் ஆஃப்டர் தட் குவாலிஃபிகேஷன் என்ன இருந்தது? ஹாய், குட் ஈவினிங். இல்ல நீங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் எம்இ முடிச்சு எம்இ அதுக்கப்புறம் பிஎட் எம்இ பிஎட். நீங்க தான் கன்ஃபியூஸ்ல இருந்தீங்க. லைக் நெட் என்ன எழுதணும் அப்படிங்கிற எனக்கு செட் எழுதலாமா நானு? செட் எழுதலாம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பயமா தான் இருந்துச்சு. நான் பாதியிலே விட்டுறலாம்னு தான் நினைச்சேன். ஸ்டார்டிங் ஆதியம் படிக்க ஸ்டார்ட் பண்ண டைம் சொல்றீங்களா? அதுக்கப்புறமும் எனக்கு கொஞ்சம் இந்த சரியா உங்களை ஃபாலோ பண்ண முடியாம இருக்கிற டைம் எல்லாம் வந்து சரி ரொம்ப முடியல ஃபாலோ பண்றதுக்கெல்லாம், அதனால வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சேன் மேம். ஆனா நீங்க தான் வந்து ஃபுல்லா மோட்டிவேட் பண்ணிருக்கீங்க. லைவ் கிளாஸ் வந்து சரி நம்ம லைவ் போகாம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வருவேன். அப்போ வந்து கிரீசி இருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்களா? நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க லைவ்ல இருக்கீங்களா மேம் கேட்பாங்க அப்படிங்கறதுக்காகவே நம்ம போயிடணும்னு நினைச்சிருக்கேன். எனக்கு தெரியும் யாராருக்கு வந்துட்டு என்னென்ன. நான் எக்ஸாம் எழுதும் போதுமே அந்த நிறைய கொஸ்டினுக்கு நீங்க இந்த ஆப்ஷன் வராது, இது வராது, அப்புறம் எப்படி ஏபிசி செலக்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நீங்க லைவ்ல சொல்லிருப்பீங்கல்ல. இந்த ஆப்ஷன் அப்படியே எலிமினேட் பண்ணணும். அந்த வாய்ஸ் தான் எனக்கு அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. அதான் நீங்க ரிவிஷன் டைம்ல எல்லாம் நிறைய சின்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கல்ல நீங்க எல்லாரும். எனக்கு நான் சொல்லுவேன் இல்லையோ இது ஏன் உங்க மைண்டுக்குள்ள வரல? எனக்கு அது பயங்கர கஷ்டமா இருந்தது. ஏன் உங்க மைண்டுக்குள்ள இது வரல? இந்த சில்லி கொஸ்டின் போய் ஆப்ஷன் போய் நீங்க ஏன் மார்க் பண்ணீங்கன்னு எல்லாம் கேட்பேன்ல, ஞாபகம் இருக்கா? எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. மேபி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படி பண்றாங்க, யாருன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ராங்கான சாய்ஸ் ஆப்ஷன் எல்லாம் போய் சூஸ் பண்ணுவாங்க. நிறைய கான்செப்ட்ஸ் வந்து
நிறைய கத்துருக்கேன் உங்ககிட்ட. அது இவங்க கிட்ட நான் வீட்லயுமே எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன் நானு. நிறைய மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் காலேஜ்ல கூட எனக்கு இந்த மாதிரி மேம் யாருமே கிடைக்கவே இல்ல. இங்கதான் எனக்கு கிடைச்சிருக்காங்க இப்படி ஒரு மேம். அது ஸ்டடீஸ்லயும் இல்லாம என்னால முடியல ஏதாவது அப்படின்னா பர்சனலா கைட் பண்றதுக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. இப்படி நான் எங்கேயுமே பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்படி ஒரு மேம் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன் எல்லார்கிட்டயுமே. தேங்க்யூ. சோ ஓரளவு பண்ணிருக்கீங்கல்ல பிரீசி? தெரியல எப்படி வரும்னு. ஆனா கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஈஸியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே படிச்ச மாதிரி அப்படிதான் தெரிஞ்சிச்சு. என்ன மகாலட்சுமி அனுப்பியிருக்காங்க. ஃபார் மீ ஆல்சோ யூ செட் நான் லைக் நீங்க என்ன குழந்தையா? ஸோ பிஃபோர் ஆன்சரிங் ஐ வில் திங்க். ஆமா நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன். நீங்க என்ன குழந்தையா? ஐ மீன் கிட்ஸ் இல்லல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ஓகே தேங்க்யூ பிரீசி. ஓகே மேம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் தஸ்லீமா. நேத்து வந்துட்டு சாரி தஸ்லீமா, உங்களை நான் அட்மிட் பண்ணல, மனப்பூர்வமா அட்மிட் பண்ணாம இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டட் பார்க்கும்போது தான் ஐயோ நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. சாரி ஏட்டோ. சரி ஓகே மேம். வீடியோ ஆன் பண்ணுங்க தஸ்லீமா. அதனால தான் உங்களுக்கு நான் பர்சனலா உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணேன் இன்னைக்கு வரதுக்கு. மேம் சொல்லுங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். உங்களை மாதிரி ஒரு டீச்சர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். எதை வச்சு சொல்றேன்னா, நான் வந்து எம்எஸ்சி வந்து கரஸ்பாண்டன்ட்ல அந்த ஈவினிங் காலேஜ் அந்த மாதிரி தான் படித்தேன். காலையில் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் வந்து காலேஜ் படித்தேன். அப்போ வந்து என்னால் அவ்வளோ இது வந்து கான்செப்ட் எனக்கு அந்த அளவுக்கு கிளியராகவே இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸில். ஆனால் நான் இது வரைக்கும் யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுனதுல வந்து பேப்பர் 1ல் தான் மார்க்ஸ் வந்து கூட எடுப்பேன். பேப்பர் 2ல் வந்து மார்க் இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த டைம் வந்து எனக்கு என்னென்ன கான்செப்டில் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு. அதில் அந்த ஒரு டைட்டானிக் ஹீரோ கேட்டிருந்தாங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரியல. அது தப்பா போச்சு. அப்படிலாம் நம்ம எப்படி மேம் பார்க்க முடியும்? மூவிஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அது பேப்பர் ஒன் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு, லைவ்ல நான் சொன்னேன்ல இப்படி எல்லாம் போய் பேப்பர் ஒன் கேட்கலாமா அப்படின்னு கூட நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி டிஓசி தான் எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை. ஆனா நீங்க டிஓசி மட்டுமே ஒரு 20 வீடியோஸ் கிட்ட போட்டு அதை நல்லா கிளியரா எனக்கு புரிய வச்சிருந்தீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்ப எப்படின்னா எனக்கு வந்து இது எக்ஸாமை தாண்டி இப்ப நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஒரு நல்ல டீச்சரா சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். உங்களோட வீடியோ என்னால லைவ்ல அட்டென்ட் பண்ண முடியல, சாரி மேம். எதுக்காக நான் சொல்றேன்னா எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது நான் ஒரு ஆளே வந்துதான் எல்லா வேலையும் பாக்குற மாதிரி இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபா வந்துகிட்டு வேலைக்கு போய்கிட்டு எல்லா வேலையும் பாக்குற மாதிரி இருக்குமா. நான் வந்து தோசை சுட்டுக்கிட்டு தான் லைவ்லாம் அட்டென்ட் பண்ணுவேன். அதுல ஒரு கொஸ்டினுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவேன், திடீர்னு பண்ண முடியாம போயிடுறேன். நான் நிறைய டைம் வரல, எனக்கு தெரியும். நீங்களுமே அவ்வளவு ப்ரெஷர் சொல்லதான் சரி கோவம்லாம் பட்டிருக்கீங்க. எனக்கு தெரியும். நான் ஸ்டார்டிங் நல்லா திட்டிருக்கேன் உங்களுக்கு. ஆமா நல்லா திட்டிருக்கேன் மேம், எனக்கு தெரியுது. இருந்தாலும் நான் வந்து என் ஸ்டூடெண்ட்ட சொல்லுவேன், நீ ஒழுங்கா படிக்கலையே திட்டலன்னு. அப்போ அவங்க அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி கோவம் வரும்? அந்த மாதிரிதான் உங்களுக்கும் கோவம் வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு எல்லாமே ரியலைஸ் பண்ண முடிஞ்சு. இருந்தாலும் என்னோட சுச்சுவேஷனுக்கு வந்து டின்னர் சமைச்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களை பார்த்து டியூஷன் எல்லாமே பண்றேன்னா என்னால டைமே ஒதுக்க முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படியோ பண்ணி நல்லா பண்ணிருக்கேன் மேம். அதே மாதிரி நான் எக்ஸாமுக்கு போகும்போது நீங்க கால் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா வந்து என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப அக்கறையா அதாவது நம்ம பாட்டு சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னு கூட இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க இல்ல மேம். நீங்க வந்து வேற லெவல் மேம். என்னால சொல்லவே முடியல. ஹார்ட் ஒர்க் வந்து ஹேட்ஸ் ஆஃப் மேம். அதே மாதிரி உங்களுடைய வாய்ஸ்மே வந்து நல்லா அட்ராக்டிவா இருக்கும். இப்ப எப்படின்னா எனக்கு எக்ஸாம் ஹால்ல அந்த கொஸ்டின்லாம் படிக்கும், மேம் இது சொன்னாங்களே இப்படிதான் வருது சொன்னாங்களே அப்படின்னு எல்லாமே இது பண்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பிடிஎஃப் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு மேம். நான் வந்து இந்த தடவை பேப்பர் 1 தான் கம்மியான அதாவது பேப்பர் 2வே அதிகமா பார்த்ததுனால பேப்பர் 1 நான் அதிகமா பார்க்கல. அதுக்கு கொஞ்சம் டைமிங் தான் எடுத்து பார்த்தானா நான் ஏற்கனவே படிச்சது ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போய் எழுதிட்டு வந்துட்டேன். இந்த டைம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். அதாவது என் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா என்ன இப்படி கேட்டிருக்காங்க எக்ஸாம். எனக்கு அந்த மாதிரிலாம் தோணல, ஈஸியா தானே இருந்துச்சு அப்படிலாம் தோணும். மறக்கவே மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் மேம். அதனால வந்து அந்த இதுல நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிதான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஆனா நீங்க என்கிட்ட சொன்னீங்க எனக்கு உங்களுக்கு JRF வேணும், என்னோட எய்ம் JRF அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு எனக்கு ஜாயின் பண்ணீங்க. அப்போ வந்துட்டு நீங்க ஒழுங்கா கிளாஸுக்கு வராது இருந்த போது எனக்கு பயங்கர கோவம் வந்தது.
ஏன்னா ஜேஆர்எஃப் வேணும்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டு கிளாஸுக்கு வராம இருக்கீங்களா? அதுதான் நான் உங்களை நான் ஃபோக்கஸ் பண்ணி திட்டிட்டு இருந்தேன். அது ஓகே தான் வாட்ஸ்அப்ல மேம். கூட. அது நீங்க உங்களோட இது உங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது நீங்க பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா ஒரு டீச்சரா இருந்தா நமக்கு அப்படிதான் கோவம் வரும். இன்னொன்னு என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க ஆரம்பத்திலேயே உங்க எல்லா வேலையும் நிப்பாட்டி வச்சுட்டு நீங்க அதுக்குன்னு டைம் ஒதுக்கணும். அப்பதான் பண்ண முடியும்னு. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, பேசாம 6 மந்த் எல்லா ஜாபையும் குவிட் பண்ணிட்டு உட்காந்து வீட்ல படிச்சிருவோமா அப்படின்னு தான் தோணுது. இனி ஆனா படிக்க வேண்டாம்ல. இந்த டைம் கிளியர் பண்ண இந்த டைம் மாட்டீங்க? கிளியர் நம்பிக்கை இருக்கு மேம். கிளியர் பண்ணினா நம்பிக்கை இருக்கு. எழுதியிருக்கேன் மேம். அந்த அளவுக்கு எழுதியிருக்கேன் மேம். பார்க்கலாம். நமக்கு ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். 1 மந்த்க்குள்ள நமக்கு தெரிஞ்சிரும். ரிசல்ட் எல்லாமே. சரி ஓகே எனக்கு மேம். நல்ல நம்பிக்கை இருக்கு. என்ன ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க. நெறைய பேரு ஃபர்ஸ்ட் டைம் எழுதியிருக்கீங்க. ஆமா. பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸையும் தாண்டி நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன் மேம். அதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன் மேம். எஃபோர்ட்னால தான் உங்களுக்கு இது. இப்போ நிறைய பேர் என்னைக்கும் கேட்பாங்க, நீங்க எங்க படிச்சீங்க? நான் கேரளாவில் உள்ள மேம்கிட்ட படிக்கிறேன். உனக்கு எப்படி மொழிலாம் தெரியுது அப்படின்லாம் கேட்குறாங்க. அதோட இல்ல அவங்க நல்லா தெளிவா தமிழ்ல பேசுறாங்க. அடிக்கடி நான் ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ தஸ்லிமா. நெக்ஸ்ட் பேசிட்டீங்களா? எல்லாரும் பேசிட்டீங்களா? ஜீவரத்னம் வந்திருக்காங்க. தென் வேற யார்? ஜீவரத்னம் தான் இப்ப இந்த இதுல பேசாம இருக்கீங்கல்ல? இப்ப இருக்கிறதுல பாக்குறேன். வேற யாராவது இருக்காங்களா? ஆனந்தி பேசினாங்களா இன்னைக்கு? நேத்து பேசிட்டீங்க. யாருக்காவது ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா? ஐ மீன் மேம் குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க ஆனந்தி, சொல்லுங்க. ஹலோ. ஹலோ. தேங்க் யூ சோ மச் மேம். ரொம்ப வீடியோ தேங்க் யூ சோ மச் மேம். வீடியோ ஆன் பண்ண முடியுமா? வீடியோ ஆன் பண்றீங்க. நேத்து நிறைய பேசணும்னு தோணுச்சு. ஆனா கொஞ்சம் பதட்டமா இருந்ததுனால எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களா, சரிட்டு அப்படி நான் சைலண்டாவே இருந்தேங்க. நம்ம ரிவிஷன் பண்ணதை தாண்டி கொஞ்சம் எதுவுமே வரலங்க மேம். நேத்து நல்லா கொஸ்டின்லாம் நல்லாவே இருந்துச்சுங்க மேம். ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் அதாங்க மேம் இருந்துச்சு. நீங்க நல்லா எல்லா கான்செப்டுமே சூப்பரா நல்லா கிளியரா சொல்லி கொடுத்துருந்தீங்க. என்ன நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்றதுல எனக்கு கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அப்படியே அந்த ஸ்க்ரோல் பண்ணி வேற வர்ற மாதிரி இல்ல. நம்ம மவுஸ் கிளிக் பண்ணி கீழே வந்து போய் இது பண்றதுல அப்படின்னு சிஸ்டத்துல கை வச்சுக்கிட்டே இது பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் இதாயிருச்சு. மற்றபடி நல்லா எழுதிருக்கீங்க மேம். தேங்க்யூ மேம். நீங்க முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? மேம் நான் வீட்டுல தான் மேம் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப் மேம். இல்ல நெட் எக்ஸாம் எழுதிட்டு நெட் நீங்க சொன்னதுக்காக நான் டிசம்பர்ல அட்டெண்ட் பண்ணி பார்த்தேங்க மேம். இதான் நான் நல்லா ஞாபகம் இருக்கு. எஸ் எஸ். தெரியறதுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு மேம். ஹஸ்பண்ட் வந்து ஆர்மில ஒர்க் பண்றாங்க மேம். நான் பசங்களை எல்லாம் பார்த்துட்டு நிறைய டைம் நானும் டின்னர் ரெடி பண்ணிக்கிட்டே நான் லைவ் அட்டெண்ட் பண்ணுவேங்க மேம். தேங்க்யூ. பரவாயில்ல. இவ்வளவு நாளா நீங்க ஒர்க்கே பண்ணல, ஜாபுக்கே போகல. போகலாங்க மேம். பண்ணல. ரொம்ப கேப்பும் வந்திருக்குமே உங்களுக்கு சப்ஜெக்ட். ஐ மீன் ஸ்டடி, ஐ மீன் பாஸ் அவுட் பிளஸ் 10 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு மேம். நான் எம்எஸ்சி முடிச்சேன். அதுவுமே டிஸ்டன்ஸ்ல தான் பண்ணேன். அதனால கொஞ்சம் கான்செப்ட்லாம் இப்போ நீங்க சொன்னது நல்லாவே எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே. சோ பரவாயில்ல. എന്നിട്ട് நீங்க தைரியமா யுஜிசி நெட் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. வெரி குட். குட். ஓகே மேம். தேங்க் யூ மேம். We will wait for the result. ஓகே மேம். Anybody else want to talk? ஜீவா பேசுறீங்களா? மேம் ரிசல்ட்டை தாண்டிட்டு நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்புறது பெரிய விஷயம் மேம். யூசிஜி நெட் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் அது பாசிபிள் தான், பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு. நல்லாவே பண்ணிருக்கோம். ரிசல்ட் நீங்க மட்டும் தான் மேம். அதுக்கு நாங்க டெஃபினட்டா சொல்லுவோம். எங்களை மாதிரி பயந்துட்டு சேஃப் ஜோன்லயே பிஜிடிஆர்பி ஓகே இது கொஞ்சம் அஃபோர்டபுள் அப்படிங்கறது இல்லாம லாஸ்ட் மினிட் வரைக்கும் உங்களுடைய ஹெல்ப்ங்கிறது எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலங்க மேம். அப்படி இல்லைங்களா? என் டியூட்டி நான் பண்ணேன், அவ்வளவுதான்.
மேம் இது நீங்க நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டு லாஸ்ட் வரைக்கும் அது உங்க டியூட்டியான்னு நிஜமா எங்களுக்கு தெரியல மேம். இவ்வளவு பேர் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்னு நீங்க பாருங்க மேம். எஸ் எஸ் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே ஹாப்பியா இருக்கீங்க. அதாவது No, ma'am. I was about to talk. Good evening, ma'am. சொல்லுங்க. Yesterday, I forgot to tell you one thing. Only that thing I want to share. Yeah, sure. Ma'am, actually, motivation ரொம்ப நல்லா இருந்தது. Moreover, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, படிக்கிற நாங்க போடுற எஃபர்ட்டை விட நீங்க சொல்லி கொடுக்கறதுக்காக நைட்டு பகலும் ரெக்கார்டிங்ஸ் போட்டு லைவ் வர்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி மெசேஜஸ் கண்டினியூஸாக போட்டு ஃபாலோ பண்ணி அது வந்து இட் வாஸ் லைக் அ ரியல் ஸ்கூலில் போய் டைரெக்டாக படித்த மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு வந்தது மேம். ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அபவுட் இட். இந்த விஷயம் நேற்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் இட். ரியலி ஹாப்பி மேம். ஆஃப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்களா? ஆஃப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இருந்தது. இன்னொரு விஷயம் மேம், நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எனக்கு வந்து இன்னும் அந்த இது போல இப்போ ஒரு ட்ரெயின் ஜேர்னில போயிட்டே இருந்தோம்னா இறங்குனதுக்கு அப்புறமும் அதே ஒரு ஃபீல் இருக்கும்ல மேம், அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. இன்னுமே நான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வரல. அடுத்து இனி என்ன இருக்குது, அதுக்கு இனி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி. எஸ் எஸ் அத அப்படியே விடாம கொண்டு போய்க்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் ஆல்சோ கேன் ஐ ஷேர்? எஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ். இல்லை மேம், ஆக்சுவலி நிறைய சென்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய போய் நிறைய பணம் கொடுத்து 2-3 அட்டம்ப்ட்லேயுமே தே காட் ஃபெயில் மார்க். அதுக்கப்புறம் திருப்பி தே ஆர் சர்ச்சிங் கண்டினியூஸ்லி வேற சென்டர் அப்படி தான் போயிட்டு இருக்காங்க. தே டிடன்ட் கெட் குட் ரிசல்ட்ஸ் டில் நவ். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் உங்களை சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கொடுத்தது வந்து வெரி வெரி அஃபோர்டபுள் ரேஞ்ச். ஈவன் ரொம்ப பெரிய ட்ரீமோட இருந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க கூட அஃபோர்ட் பண்ணுற ரேஞ்சில் நீங்கள் கோர்ஸ் கொடுத்தீங்க. பட் அது ரொம்ப ஹைப்பாக இருந்துச்சு. ஒரு பெரிய அமௌண்ட்டில் ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேர்ந்து படித்தா எப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அதை விட டபுள் மடங்காக நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்தீங்க. அந்த அது ரொம்ப ரொம்ப வர்த்தாக இருந்தது மேம். அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜீவா, தேங்க்யூ, ரியலி தேங்க்ஸ் மேம். ஜீவா மேம் சொன்ன அதே ஃபீலிங் மேம் அப்படியே அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அதை அவங்க ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஜீவா மேம். ஓகே மேம். ஜீவா எல்லா பாயிண்ட்ஸுமே யோசிச்சுட்டு வந்திருக்காங்க. இல்லை மேம், நேற்று நான் மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் நேற்று வந்து சடனாக அப்படியே வந்தது பேசினேன், மனசில் இருந்தது அப்படியே பேசினேன். பட் இன்னைக்கு நான் என்னென்ன மறந்துட்டேன், இது யோசிச்சேனே சொல்ல மறந்துட்டேனேன்னு சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு ஐ ஜஸ்ட் ரீகலெக்டட் அண்ட் தென் ஷேர்ட் இட் டுடே மேம்.